இல்லை சார், இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு பல தலைமுறைகளை தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அது எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு நிறைய நல்ல பாடுறவங்களாம் வாழ்த்துருந்தாங்க. நான் வந்து சும்மா பாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப இது. ஸோ நாங்கள் வந்து வெறித்தனமான ராஜா ஃபேன்ஸ் வந்து அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணுன்ற ஆசையில் யூஸ் பண்ணிடுறோம். அது பண்ணிட்ட பிறகு தான் எங்களுக்கு உள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு ஓடிடி பாலிவுட் எந்த லாங்குவேஜில் நிறைய படங்கள் நிறைய வெப் சீரிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பிஸியான இதாக இருக்கீங்க. தமிழ் படங்கள் குறைவாக இருக்காது உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது சில வாட்டி அப்படி தான், சினிமா அப்படி தானே. பேண்ட் இருந்தால் கண்டினியூஸாக வேலை இருக்கும், இல்லைன்னா ராஜாக்கு ராஜாடா. அதுவும் காப்பிரைட் இஷ்யூ. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அது அவங்க அவ்வளோ கரெக்ஷன்ஸு, அவ்வளோ ரீவர்க்கு சார் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் என்கிட்ட முகம் சுழிச்சதே கிடையாது. கரெக்டு சார். ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தீங்க, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து பண்ணியிருக்கணும். அதுவும் நல்லதாக இருந்தது. இந்த படம் ஏன் இந்த ஜனதை எடுத்தீங்க? இல்லை சார், இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த கனவு பல தலைமுறைகளை தொலைஞ்சு போயிருக்கும். ஸோ அது எப்படி மீட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு கதையை யோசித்தேன். இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலை இருக்கும். ஒரு அப்பா தோத்துட்டாருன்னா அந்த தோல்வியை அவங்க மகனுக்கும் செலுத்துவார். அவன் அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்து அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். ஸோ இந்த பல தலைமுறைகள் கதை வந்து எப்படி அதை ஜெயிக்க முடியுது அப்படின்ற ஒரு அந்த உணர்வை பிரதிபலிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த படம் பார்த்தோம். சின்ன பசங்க வந்து பெரியவருக்கு வந்து அவங்கள காட்டுறீங்க. இது வந்து நீங்களே பிளான் பண்ணி எடுத்ததா இல்லைன்னா வந்து டிலே ஆகிடுச்சா? இல்லை, நான் அது பிளான் பண்ணது தான். டிலேவும் ஆச்சு, ரெண்டுமே இருந்துச்சு சார். இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ, அதுவும் இந்த பாடகர்லாம் நிறைய பாடுறாங்கல்ல, அந்த ஒரிஜினல் பாடகரே திருப்பி வந்து மேடையில் பாடினா கூட அந்த அளவுக்கு கரெக்டாக பாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜி அது வந்து இது பண்ணுது. இதை பற்றிலாம் ரியாலிட்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் இந்த டிவி ரியாலிட்டிக்கு அவங்களோட லைஃபே வந்து பிடி வாத்தியார் வாழ்க்கை தொலைச்ச மாதிரி தொலைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ரியாலிட்டி ஷோவில் போனதில்லை, ஜெயிச்சதில்லை. எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது அங்கே. ஏன்னா நிறைய நல்ல பாடுறவங்களாம் வாழ்த்துருந்தாங்க. நான் வந்து சும்மா பாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப இதுதானா. இப்போ இந்த உலகத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டேலண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, டேலண்ட் வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கிறேன். முதல்லலாம் வந்து இப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது, இப்படி எக்ஸ்போஜரே இருந்திருக்காது. இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறது நல்லது தானே. அதை பற்றி அதான் நான் சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கிஷோர் சார் எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்னாவே கிஷோர் சார் வந்து மைண்டில் வந்துடுவாங்க எல்லா டேரக்டருக்கும். இப்போ வந்து பாடகர்னா வந்துடுவாங்களோ தெரியல. அது ஜனங்களுக்கு பிடிச்சா அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எல்லாமே ஒரு எல்லாருக்குமே ஒரு மெமரிக்கு ஒரு பீரியட் இருக்கும்ல. அதுக்கு ஒரு இன்னொரு புதுசாக வந்தப்போ அது மாறும், அவ்வளோதான். காலேஜில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ரொம்ப லவ் பண்ணாங்க இந்த கேரக்டரை. சார் டைரக்டர் சார், இங்கே சார் வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சார் நிறைய அந்த மியூசிக் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஏதாவது என்ஓசி இது மாதிரி வாங்கியிருக்கோம் மேடம்? எல்லா மற்ற சாங்ஸஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் தான். ஏன்னா எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு ரைட்ஸ் இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் பற்றி ஒரு பைபிள் வேணும்னா என்கிட்ட இருக்கு, நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து இப்போ நான் வந்து ராஜா சார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் சார், மியூசிக் லேபிள் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன். இது சூழல் ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கு. ஸோ அதுக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து வெறித்தனமான ராஜா ஃபேன்ஸ் வந்து அவருடைய சாங்ஸ் யூஸ் பண்ணுன்ற ஆசையில் யூஸ் பண்ணிடுறோம். அது பண்ணிட்ட பிறகு தான் எங்களுக்கு உள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். கிஷோர் சார், ஓடிடி பாலிவுட் எந்த லாங்குவேஜில் நிறைய படங்கள் நிறைய வெப் சீரிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பிஸியான இதாக இருக்கீங்க. தமிழ் படங்கள் குறைவாக இருக்காது உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அது சில வாட்டி அப்படி தான், சினிமா அப்படி தானே. பேண்ட் இருந்தால் கண்டினியூஸாக வேலை இருக்கும், இல்லைன்னா என்னது வேலையே இல்லையா, நீங்க எது வேலை போட்டு. ஸோ ஆஃபர்ஸ் எதுவும் வரலையா? இது மாதிரி இருக்குது சார், நடந்துகிட்டே இருக்கு. ஷூட் போயிட்டே இருக்கு. ரிலீஸ் ஆகிறது சிலது லேட் ஆகும், சிலது உடனே ரிலீஸ் ஆகும். அப்படி கேப் வரும். கிஷோர் சார், இது வந்து
கிஷோர் சார் வந்து நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் கூடவே பயணம் பண்ணுவார். இப்போ அரசன் படம் வந்து வந்திருக்கு. ஸோ அவர் கூட வந்து நீங்கள் பயணம் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? இன்னும் தெரியல, அதை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். இல்லை அது நடிக்கிறீங்களா? அதான் அதான் இன்னும் தெரியலன்னு சொன்னேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். இது வேற மாதிரி, அதில் இருந்து ஸ்பின் ஆஃப்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வந்த கதை இங்கே யாரெல்லாம் மீட் பண்ணுவார் அதெல்லாம் தெரியாது. கதாநாயகி நீங்கள் கதாநாயகி ஏன்னா நீங்கள் ஜெய்பீம்லேருந்து நடிச்சுன்னு வரீங்க. உங்களை பார்க்குற அவ்வளோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீங்கள். இது ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இப்போ வந்து ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோயினாக பண்ணுறீங்க. எப்படி இருக்குது இப்போ? ஹீரோயினா எந்த கேரக்டர் இருந்தாலும் ஐ என்ஜாய் டூயிங் இட். ஹீரோயின் அப்படி இல்லை, வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு வருஷம் வந்து வேறு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால பிரேக் எடுத்திருந்தேன். பட் ஐ என்ஜாய் டூயிங் எனி, அது ஒரு நாள் ஷூட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரோடாக இருந்தாலும் சரி, என்ஜாய் மை ஜாப். ராஜாக்கு ராஜாடா, அதுவும் காப்பிரைட் இஷ்யூ. அது வராது. கிஷோர் சார் ஒரு நிமிஷம். கிஷோர் சார் சார் நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், ராஜா சாரோட பெரிய தீவிர ஃபேன் நான். இந்த லீகல் இது எனக்கு தெரியாது சார். படம் எடுக்கும்போது எடுத்து முடிக்கிற அந்த ப்ராசஸில் தான் நிறைய எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை எப்படியோ தாண்டி குதிச்சு வந்துட்டேன் சார் நான். கிஷோர் சார், டைரக்டர் சொன்னார் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு சோசியல் மீடியா இதெல்லாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வில்லனாக நடிக்கும்போதும் சரி, கேரக்டராக இருக்கவும் சரி, மற்ற இதுலேயும் நடிக்கும்போது உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தி ஒரு இதுவுமே இது வரைக்கும் சினிமாவில் வந்ததே இல்லை. எங்கேயுமே யாருமே உங்களை பற்றி பேசினது இல்லை. அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குது. டைரக்டர்கிட்ட கேட்டாலும் சரி, மற்ற ஆர்டிஸ்ட்டை கேட்டாலும் சரி, மக்கள்கிட்ட கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட மாத்திரம் எப்படி இந்த எனர்ஜி இருக்காது? என்ன சீக்ரெட்? அது பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்கும். அவங்க பார்வையில் அந்த பாசம் அன்பு எல்லாம் இருக்குது. அதனால தான் அப்படி தெரியுது. அதான் எல்லாருக்குமே அப்படி இருந்தால் எல்லாருமே அப்படி தான் தெரிவாங்க நினைக்கிறேன். அதில் என்னோட இது ஏதோ கான்ட்ரிபியூஷன் தெரியல. இப்போது எப்படின்னா, இப்போ எனக்கு நானும் டைரக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டர் வேணும்னா நான் தேடி போவேன். எப்படியாவது அந்த ஆக்டரை பிடிச்சிடுவேன். ஸோ கண்டிப்பாக நான் தான் நடிக்கணும், இல்லைன்னா டெஃபினட்டாக நிறைய நல்ல நடிகர் இருக்காங்க. ஸோ யாராவது ஓகேன்னா அப்படி பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு அந்த ஒரு ஒன்றும் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல மிஸ் ஆகிடும். சில வாட்டி ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், ஷூட்டிங்கில் இருப்போம். அதான் நான் சார் சொன்ன மாதிரி மேனேஜர் அசிஸ்டண்ட்டெல்லாம் வச்சுக்காதது அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணாமே அப்படி ஏதாவது ஆகிக்கலாம். சொல்லுங்கள் சார். விஜய் சேதுபதி வச்சு ஒரு மெல்லிசைன்னு ஒரு அது வரல சார். அது பை சென்சார் அப்படி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாமா வராட்டிக்கும்? ஏன்னா பாதி படம் ஷூட்டிங் போயிருந்தது. இல்லை இது சென்சார் ஆகுதோ, அது சென்சார் ஆனது புரியாத புதுன்னு. ஓகே ஓகே. அவங்க ஒர்க்கிங் டைட்டிலாக மெல்லிசை வச்சாங்க. பட் அவங்க லேட்டர் ஆன் சென்சார் பண்ணி போனது வந்து புரியாத புது. ஸோ கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த டைட்டில் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு கிடையாது சார். இப்போ தேட்டருக்காரங்கள பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தா மட்டும்தான் படத்தை முதல்ல வாங்குறதுக்கே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் சார் கிஷோர் சார் குறைச்ச மதிப்பு இல்லை, யதார்த்த நிலைமையை சொன்னேன். கிஷோர் சார் எந்த லிஸ்ட்லையும் அதில் இல்லை. எப்படி நீ இந்த படத்தில் நடிக்க வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? இல்லை சார், நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்லேருந்து வெளியில் இருக்க ஆட்கள் சார். நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வருதோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ அந்த பயணத்தில் அதே சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனிதர் தான் கிஷோர் சார். ஸோ அந்த வேவ் லெங்த் மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு பாரு. இன்னும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவ்வளோ கரெக்ஷன்ஸு அவ்வளோ ரீவர்க்குக்கு சார் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் என்கிட்ட முகம் சுழிச்சதே கிடையாது. நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் இது ஒரு பெரிய மேட்ரு இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு அது ரொம்ப மிகையாக இருக்கும். இன்னொரு கேள்வி, அந்த பொண்ணு ஹரிஸ் உத்தமட்ட பேச வர்றாங்கல்ல கடைசியில், ஆமாம் சார், அதுகிட்டே பேசுகிறாங்க எமோஷனான சீன். அதுலேருந்து அவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டு வச்சு. லிப்ஸ்டிக்கா சார்? அவங்க அந்த எமோஷன் ஆக போகுதுன்னு கிளம்பி வரல சார், அவங்க கிளம்பி இருந்தாங்க. அப்போ அந்த எமோஷன் அவங்கள மீறி வெளியில் வந்துருச்சு. அப்போ தொடச்சிட்டு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை சார், நான் வந்து உண்மையான சார் சொன்னேன். நான் அதை வந்து அஃபென்சிவாக தான் சொல்லல.
அப்போ அவங்க வந்து ரொம்ப நாள் சோகத்தில் தான் இருக்காங்க. அதான் அவங்க ரொம்ப நாள் சோகத்தில் இருக்காங்க சார். புருஷன் தோந்துட்டாங்க. பட் இவங்க ஜாலியாக தானே வந்தாங்க. இவங்க அன்னைக்கு அவங்க டான்ஸ் கிளாஸ் விட்டு வந்தாங்க. பட் அந்த வீடை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள இருக்க அந்த நினைவுகள் வந்து அவங்கள எமோஷனல் ஆக்கிடுச்சு. ஓகே, காலையில இருந்து 3 படம் பார்த்திருந்தாலும் பிரசன்ட் மீடியா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்பவும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். கொஞ்சம் பார்த்து அடிங்க ரிவ்யூவில், பலமாக அடிச்சிடாதீங்க. எஸ். பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.